யூசப், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ ட்ரிப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். பட் நம்ம சாதுமா வந்து இன்றைக்கி பர்த்டே பாய். பட் அதுக்குள்ளே எவ்வளோ அழுக்காக இருக்கான்னு மட்டும் பார்ப்போம். 2 பேரும் மாற்றி மாற்றி வண்டி ஓட்டிக்கிறோம். என்கிட்ட இருக்கப்போ நான் மோட்டோ விளாக்கிங் பண்ணுறேன். மித்தபடி இப்படி நார்மல் விளாக் பண்ணிக்கிறேன். பாய் பாய். ஏண்டா பர்த்டே பாய், என்னடா அழுக்காக்குறீங்க தண்ணி குண்டு குளிக்கலையும் பாய். அவ்வளோதான் யோசப். இப்போ வந்து வாடிப்பட்டி போகிறோம். வாடிப்பட்டியில் போய் ப்ரோ ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு 100-350. ஸோ அவரே அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே சிறுமலை நோக்கி ஒரு பயணம் போக தான். ஸோ வாடி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரில. நான் மோட்டோ விளாக்கிங்களேன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் லேட்டாக. ஸோ இந்த பிரிட்ஜிலேருந்து வியூ நல்லாயிருக்கும். ஸோ அதோட தான் இதை கண்டினியூ பண்ணேன். இருக்கிற வண்டிக்கு மேட்சா இவன் போட்டான். எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன ப்ரோ. இப்போ சாதுமா வரண்டியா ப்ரோ? முன்னாடி மலை இருக்குது. பட் நாங்கள் போகிற சிறுமலை எதுன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. நம்ம போகிற மலை இதில் எது ஒரு மலையா? இல்லை, இங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் கைஸ். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த 2 தான் சிறுமலை போகிறோம். ஸோ ஒன்று சாதுமா, இன்னொன்று வந்து சாரா வச்ச பேர். ஆனால் 2 வண்டிக்குமே எஸ்எல் ஆரம்பிச்சு ஏழை தான் பேரே முடியும் வச்ச பேர். ஸோ மொத்தம் 4 பேர் போகிறோம். எப்படி அமைப்போம் இந்த ட்ரிப்? ஏன்னா நம்ம குரூப்பாக ட்ரிப்பு போகிறப்பலாம் நமக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துடும். இந்தாட்டி எப்படியான்னு தெரியல. அப்போ நம்ம சாதுமாவும் சாராவும் வந்து சின்ன ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். நல்லா இருக்குங்க இந்த இடத்துல. பைபாஸ் ரோடு, பின்னாடி ஒரு நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ட்ரக் நிற்குது, பெரிய மான்ஸ்டர். ஸோ அவ்வளோதாங்க, சிறுமலை கிட்ட வந்துட்டோம். ஸோ அவ்வளோ ஏற போகிறப்ப என்ட்ரி போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நான் வந்து இனிமேல் மோட்டோ விளாக் பண்ண போகிறது இல்லைன்னா அந்த ஃபோனு சார்ஜ் இல்லாமல் ஆயிடுச்சு. சார்ஜ் கொடுங்க வர மாட்டேங்குது, அது மாதிரி ஆடியோ வர மாட்டேங்குது, கரெக்ட் ஆகுது. சரி பாப்பா என்னென்னு இருங்க கொஞ்சம். ஸோ 2 வண்டி அவ்வளோதான், மலையேற ஆரம்பித்தாச்சு. ஸோ வீடியோலாம் போக நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஆடியோ இல்லாமல் தான் வீடியோ வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். விவசாயம் அவ்வளோ மலையேற ஆரம்பித்தாச்சு. ஸோ இன்னொரு டாஸ்க்குனா இது ஃபுல்லாக ஹேர் பின் பெண்டாக வரும், பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த சைடு வியூ. உங்களுக்கு தெரியலாம் ஃபுல்லாக மாப்பிள்ள குரங்கு பார்த்தவங்க என்னடா நான் வருது கொடைக்கானல்ல ஃபோட்டோ எடுக்க வர முடியும். காய்ச்சங்களை குரங்கு கொடைக்கானல் ஃபோட்டோ எடுக்க வரல. இந்த இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான், வரிசையாக இருக்காங்க. ஸோ ஆடி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேவா? இப்போ என்னென்ன போகிறோம்னா நம்மளோட இந்த ஐஃபோனை தான் இப்போ வந்து நம்ம ஹெல்மெட்டில் மாட்ட போகிறோம். பட் என்ன ஐஃபோனுக்குள்ள மைக்கை நான் கொண்டு வரல, அதனால ஆடியோ வருமானு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டே வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? ஸோ அதுக்குள்ளே இங்கே பார்த்து பாருங்களேன், வியூ செம்மையாக இருக்கு பாருங்க. ஸோ அங்கே ஃபுல்லாக வீடு இருக்குது. இங்கே பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம 2 பைக் நிற்கிது. ஸோ இது ஃபுல்லாக மேலே போய் காட்டுறேன். இன்னும் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஏர்பின் பண்ணிட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கிளியராக தெரியுது. பட் உங்களுக்கு இதில் எவ்வளோ கிளியராக கவராதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குது எல்லா வீடும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு தான் எனக்கு. வள்ளியூர் பூங்கா 18 கிலோமீட்டரில் இருக்குது.
பாருங்க வியூ. இவனை சிறுமலை ஒருத்தன் வரமாட்டேன்னு சொன்னாங்க கூட. ஏய் வியூவை பண்ணுற பைத்தியங்களா, அதுதான்டா முக்கியம். நம்மளும் காலை சீக்கிரம் சரி பண்ணுறோம். பேர் நல்லா பூண்டு விளாட்றோம் சரிங்களா. அதுக்கெல்லாம் கால் வந்து கொசுக்குன்னு வீங்கி விட்டு வந்துட்டாரு கழிச்சிட்டு ஒரு கட்டுறேன். ஏன்னா என்ன டக்கு டக்குன்னு கியரை மாற்றணுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இடம் கொஞ்சம் நேரம் வண்டி வாங்கி ஓட்டுவோம். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நானும் ஓட்டுறேன் சரியா. ஏன்னா ஆடியோ வந்து கேட்காது, அதனால தான் இப்போ ஹெல்மெட் போட்டுனேன். நம்ம ஒரு அன்னைக்கு ஆச்சுல அழகமெல்லாம் நம்ம ஃபோன் சொதப்பிடுச்சு, வீடியோ எதுவும் ஒழுங்காக வரல. ஓகே ஃபைன். ஸோ இதுக்குள்ளே மைக் வந்து நான் வீட்டில் வச்சுட்டு எடுத்துட்டேன், இல்லாட்டா அதையாச்சும் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். சரி விடுங்க பார்த்துக்கலாம். முடிதான் கொஞ்சம் என்ன முடியா அதுவும் பக்கம் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக குரங்குகள் தான் குரங்கு இருக்குது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும் தான், அதுக்காக என்ஜாய்மெண்ட்டை விட்டுறாதீங்க. முன்னாடி பாருங்க எப்படி இருக்குது வியூன்னு. ஸோ எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள், முடிஞ்ச வர லைஃப்பை சந்தோஷமாக வாழ வச்சுக்கிறீங்க. சும்மா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணம் சேர்த்து வச்சா மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காது. சரிங்களா? முன்னாடி வேறு எப்படி இருக்கிறேன். இன்னும் 2 வருஷத்தில் காரு வாங்குகிறேன், எங்கள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். மேட்சி தானே கேஷ். இந்த கூலிங் கேஷ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள், நம்மளே வச்சுக்கிறோம். இது நம்ம நன்மை பாண்டா விட்டு கூலிங் கேஷ். யோசப்பு பசங்க காலையில் கனவாட்டம் எதுவும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டு ட்ரிப்பு போகிறனால. பட் இப்போ மழை ஏற ஏற அந்த சில்னஸ் கணந்தரில் வயிற்றுக்கு வந்து எலி ஓடுது. உனக்கு ப்ரோ உனக்கு பசிக்கல? எங்கள் 2 பேருக்குமே பசிக்குது. முன்னாடி போகிற 2 பேருக்கு என்னன்னு தெரில, போயிட்டு பார்க்குறாங்க. ஆறுங்க காய்ச்சி இந்த வியூவை. கொண்டை ஊசி வளைவு காய்ஸ், இதான் ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவுன்னு நினைக்கிறேன், பெரிய வளைவு. ஆமாம். ஸோ பாருங்கள், யோசப்பே எனக்கா எல்லோரும் ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கிறேன். எனக்கு சீக்கிரம் என் கால் சரியான ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ நம்ம வந்து மோட்டோ விளாக் பண்ண முடியும். இப்படி கொண்டு வச்சு வளைவிலாம் இவன்ட்டேருந்து வண்டியை நம்ம வாங்கி நம்ம ஓட்ட முடியும். ஓகேவா? திருப்பி சொல்கிறேன், வாழ்றது ஒரே வாழ்க்கை. இப்படிங்கிற லைஃப் என்ஜாய் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சும்மா பணம் சேர்த்து வைக்கிற மிஷினாக மட்டும் இருந்துடாதீங்க. என்னடா பணம் டைலாக்லாம் பேச நினைக்காதீங்க. இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, அப்போ தான் தெரியும் அதோட ஃப்ரீடம். எனக்கு இப்போ வருத்தமாக தான் இருக்குது, இந்த இடத்துல வண்டி ஓட்ட முடிய மாட்டேங்குதுன்னு. பார்த்துக்கலாம், இதில் என்ன இருக்குது. இப்போ பின்னாடி கொண்டு போகிறோம், சீக்கிரம் காலை சரி பண்ணிவிட்டு என் நண்பன் பின்னாடி நான் முன்னாடி காட்டுவேன். அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு முன்னாடி போன அந்த கண்டரில் உள்ள எங்கள் ப்ரோ 2 பேர் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல, பறந்துட்டாங்க எங்களை விட்டுட்டு. 18 மொத்தம். எத்தனை கருப்புன்ட்டு இருந்தேன்னா ஓட்டுவோம் உச்சிக்கு போவோம். மேலே ஏற பசிக்குதுங்க ரொம்ப, கீழே சாப்பிட்டு வந்துருக்கலாமோ? என்னையா ஆக்சிஜன் லெவல் குறையில? இல்லை மாப்பிள்ள, எப்பயுமே ட்ரிப்பு போகிறப்ப சாப்பிட மாட்டேன்ல, அந்த நேரத்தில் வந்துட்டேன். ப்ரோ அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க 2 பேர். கிட்டப்படா ஒருத்தன் சிறுமலை. அதுக்கப்புறம் திண்டுக்கல் தானடா. சோசப் நம்மளுக்கு பின்னாடி ஃபுல்லாக திண்டுக்கல் சிட்டி. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்காங்க, அங்கே போனோம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது ஃபுல்லாக திண்டுக்கல் தாங்க, உங்களுக்கு தெரியுதா? ஸோ எல்லாம் குட்டி 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 குட்டியாக வெள்ளை கலரில் இருக்குல்ல, இது ஃபுல்லாக திண்டுக்கல் தான். ஏன் அப்போ அங்கே ஃபுல்லாக எல்லா வீடுமே வெள்ளை கலர்லாம் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களோ? ஏழை மொத்தமாக பார்க்குறப்போ மொத்த கலர் தான், வெள்ளை கலர் தான்டா தெரியும். அக்கா இவ்வளோ வட வெள்ளையா தெரியும்? நீ எதையுமே ஒரு கலர் கலராகவே இருந்தாலும் மொத்தம் நல்லா இருக்கு. இங்கே வருவேன், இங்கே ஒரு மலை நடுவில் திண்டுக்கல், அதுக்கும் பின்னாடி மலை.
நான் நம்பர் ஆட்டி பார்த்தேன் அப்புறம் அப்பா அம்மா போய்க்கிருந்துண்ணா எப்படி போச்சுன்னு தெரியலடா. சரி கொடைக்கானலோட ஏர்பின் பண்ணுற மாட்டுக்கு கீழே தான் வரிசையாக வருது. இதில் ஹேப்பின் பண்ணுறான் 18 ஹேப்பின் பண்ணுறான். மொத்தம் 18ண்ணே. ஒவ்வொரு ஹேர்பின்னுக்கும் குளிர் இன்னொன்று டிஃப்ரெண்ட் ஆகுது. கூடிட்டே இருக்கும். இந்த குளிருக்கே மூச்சு விட முடியல. நீ எப்போ ரைடர் ஆக போகிற வீடியோ எடுக்க போகிறேன் அப்படி சொல்லலண்ணே. எனக்கு அந்த கால் அடிபட்டதுலேருந்து ஓர பிளட் லாஸ் ஆயிடுச்சுல, அதுலேருந்து இப்படி தான் இருக்கு. இருந்தாலும் நம்பி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சு லடாக் போயிடுவேன் 2 வருஷத்துக்குள்ள. இந்த வண்டியில் போவான் என்ன பண்ணிடுவானுங்க அதுக்கு வண்டி கண்டிஷன் ப்ரோ. பிக்கப்ஸ் இருக்கு ப்ரோ. மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். இன்ஜினை ரீடியூனிங் பண்ணுவோம். டிஎஸ் எக்ஸல் வச்சு லடாக்ல ஏற்றுறாங்க. இதை ஏற்ற மாட்டோமா நம்ம? லடாக்ல ஏற்றலாம். நான் பிக்கப் இருந்தா போயிடும். ஆனால் புல்லட் வந்து எவ்வளோ அடி வேணாலும் பிக்கப் பண்ணிட்டு இருக்கலாம். இது புல்லட்டுக்கு பிக்கப் தானே அதிகம் பார்க்குறது. ரெண்டு அடியால இருக்கேண்ணே 2 வருஷம் கழிச்சு. ஏற்றி போடுவேன் நறுக்குன்னு. பெண்டு மாதிரி இல்லை, நறுக்குன்னு ஏற்றி வச்சிருக்கேன். ரெண்டு இடம் விற்பனை கொடுத்தான். இந்த இடம் விற்பனைக்கா? இதான் ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட். அடி குட்டி குட்டியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல மறந்து உனக்கு இங்க கீழே போயிட்டீங்க அதுலயும் திருவிழாண்டா இன்னும் சிறுமலைக்கு வந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுமலையிலேருந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஆண்டா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் தானடா அது ஃபுல்லாக. இங்கேருந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ ப்ரோ இந்த வண்டி எடுக்கிறாரு. சரண் ப்ரோ வந்து நம்ம சாதுமா எடுக்கிறாரு. ஏன்னா நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது. இதுக்கு நான் என் காலை காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா என் கால்? அதுக்குள்ளே வந்து எல்லோ கலர் மாதிரி மாறிடுச்சு. இந்த இடத்துலலாம் பிளாக் அடிச்சு எல்லோ மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் சார்ண்ணா. இப்போ இந்த காலை பாருங்களா, தெரியுதா உங்களுக்கு? சிறுமலைக்கு வந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ப்ரோ வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். முன்னாடி வந்து கன்று வந்துக்கிட்டு இருக்குது. ஓட்டை கிடச்சிருச்சுங்க. சரி போட்டு மாற்றுக்கிறோம், நம்ம பொறுமையாக போகும். ஏன்னா இப்போ தான் கண்டே போயிட்டு கட்டிச்சு வந்துருக்கோம். முன்னாடி கன்று வந்துருச்சு. மேலே குளிர் அதிகமாக இருக்குதுங்க. வயசு மேலே நடந்து ஜர்க்கின் கொண்டு வந்துருங்க. அதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். மைக் எடுத்துக்கோங்க. மைக் எடுத்துக்கோங்க. இதில் கனெக்ட் ஆகாது. இதுக்குள்ள மைக் வந்து அங்கே வீட்டில் இருக்கு. இல்லை நான் தலையில் சொல்லி வச்சுருக்கேன், நாளைக்கு போய் வாங்கணும். ஒரு வழியா ஓவர்டேக் பண்ணியாச்சு. இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. பார்த்தா அதுக்குள்ள திருப்பி அட்டை ஓவர்டேக் அடிக்க மாட்டாரு மாருதி அட்டை. மார்ஜன் அறிவிட்டாரு போன பிறகு. கண்டரு இங்கே நம்ம சாதுமா சிறுமலை. இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, ஸ்கைலேண்ட். இதில் வந்து உங்களுக்கு வந்து பஞ்சிங் ஜம்பிங் எல்லாமே இருக்கும். விளாட போறியா? ஆமாம், வாடா போகலாம்டா.
வந்ததுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும். ஏன்டா அப்படி அட்வென்ச்சர் ட்ராக்குன்னு போட்டுருக்கு. இதில் எல்லாம் பார்த்துக்கோங்க ப்ரோ. நீ இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்தப்போ ஸ்கைலேண்ட் ஐ லவ் இங்கே ஃபுல்லாக இங்கே இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணிக்கிறேங்க. இங்கே ஏடிவி ரைடு, ஸ்கை சைக்கிளிங்கு, போட்டிங்கு, கிட்ஸு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறேங்க. என்ன பழம் இது? யோசஃபே இதில் இருக்கிற ரைடு இருக்கு. ஐ மீன் இதில் இருக்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இதுதான் ரேட்டு பார்த்துக்கிறங்க. ஏவிடி ரைடுனா வந்து 250 ரூபா பர்சன். ஓகேவா? 410 மீட்டர் வரை நீங்கள் போகலாம் போல். போட்டிங்னா 2 பர்சன் 20 மினிட்ஸ் போல் 200 அதே போட்டிங் 4 பர்சன் 20 மினிட்ஸ்னால் 400. ஓகேவா? இது பார்த்துக்கிறங்க. டீட்டெயிலாக இருக்குது. 70 ரூபாய் 65 70 ரூபாய். 70 சைக்கிளே ஓட்ட தேவையா? வெயிட் போட்டால் வெயிட் இந்த இவன் இதில் போகலாம். இந்த குண்டு பையன் தெரியல ப்ரோ. பார்த்ததே இல்லை மக்களே. நில்லு மாப்பிள்ள. நீ உள்ள போட்டு நான் போட மாட்டேன். நீ சும்மா நில்லு. ஏறா வேமா. நான் சொன்னேன் 90 ப்ரோ. 90 ப்ரோ. வந்ததுலேருந்து இவன் போட்டா மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். வாண்டா ப்ரோ. ஆல்ரெடி பில்லு வாங்கியாச்சு. இங்கிட்ட வாங்க. இல்லை ஆல்ரெடி ஒரு பில்லு வாங்கியாச்சு. போட்டிங் தானே? டேய் பேக்குடா. அண்ணா இருக்கு. சும்மா கஷ்டா. ஒன்றும் பார்த்துக்குருவாரு. வச்சுக்கோ. ஏய் சொல்லி கொடுத்துவாடா. பாக்ஸ் மேலே வச்சுக்கோ. என்ன 2 ஹெல்மெட் வெளியே இருக்கு. 2 ஹெல்மெட் வெளியே வச்சிருக்காங்க. இருக்கட்டுமா? இன்னொரு எடுக்க மாட்டாங்க. எடுக்கவே மாட்டாங்க. தானே போட்டிங்க தானே? போட்டிங்க. என்ன கிட்ஸ் போட்டிங்க 200 மீட்டர் இருக்குண்டாவா?